முன்னாடியெல்லாம் நம்ம வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நம்ம பீட்டா வெர்ஷனில் மாற்றணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் ஜாயின் பட்டன் கேட்கும். பட் அதுவுமே பார்த்திங்கன்னா பீட்டா வெர்ஷன் ப்ரோக்ராம் ஃபுல்லுன்னு தான் காமிக்கும். ஓகேவா? பட் அதுக்கப்புறமா ஏதாச்சும் லிங்க் அது இதுன்னு யூஸ் பண்ணி நம்ம வந்து பீட்டா வெர்ஷனாக மாற்றிருப்போம். ஸோ அதுக்கான வீடியோஸை நம்ம சேனலில் முன்னாடி போட்டிருந்தோம். நிறைய பேர் ரெஸ்பான்ஸும் பண்ணியிருந்தீங்க. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமை வந்து பீட்டா வெர்ஷனில் மாற்றுறதுக்கு ஈஸியான ஒரு வே வந்து இன்ஸ்டாகிராம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ப்ளே ஸ்டோர் அண்ட் அதர் லிங்க் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நம்மளோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் மூலமாகவே நம்ம வந்து பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அது என்ன மெத்தடு, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட ஃபோனில் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் பேஜுக்கு போகணும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் மேலே ஒரு 3 டாட் லைன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் பேஜ் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே. பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து யுவர் ஆப் அண்ட் மீடியா அப்படிங்கிற இந்த செக்ஷன் இருக்கும். ஸோ இதில் லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏர்லி ஆக்சஸ் டு ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணணும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஜாயின் த பீட்டா ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாகவே வந்து இன்ஸ்டாகிராமோட பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு புது அப்டேட்டு. உங்களுக்கு இந்த அப்டேட் வரலைன்னா இன்ஸ்டாகிராமை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.